இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்காயில் தான் காரக்குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு வாணலில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் காஞ்சதும் நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதும் உரித்து வச்சுருக்கிற பூண்டை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்க போகிறோம். கத்திரிக்காய் எண்ணெயிலே பாதி வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்காயை சேர்த்துக்க போகிறோம். முருங்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு கருவேப்பிலையை மேலே போட்டுக்க போகிறோம். இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் முருங்காய் போட்ட காரக்குழம்பு ரெடி.